மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. நம்ம முதிர்கண்ணி சேனலில், அதாவது நம்ம திருவள்ளிமா சேனலில் மெம்பர்ஷிப் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு அது சஜஷன் கொடுக்கும். ப்ளீஸ் முடிஞ்ச அளவு யாராவது நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நேரடியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியும். என்னையும் போங்க. இந்த 5 நாள் முடியதுக்குள்ள இங்க ஒரு வழி பண்ணிடுவோம் நினைக்கிறேன். நான் கண்டுக்க மாட்டேன், நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். என்னையும் போங்க. இசை எடி, இசை எடி, 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 இசை. எது தப்பா இருக்கு, எது தப்பா இருக்கு? அப்பா, அப்பா, எல்லாரும் குளத்துக்கு போங்க. சரி விடுங்க சிவகாமி அம்மா, அது அப்படிதான் தெரியும்ல. பிறகு என்ன இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு? நீங்க முதல்ல உள்ள போங்க. விடுங்க சிவகாமி அம்மா, எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு வந்திருக்கோம். நீங்க அதுட்டு தான் நல்லவா இருக்கு. இசை எப்படி சொன்ன பாத்தீங்களா? அந்த அலிசந்திரக்காக என்ன போ சொல்றா? இசை பத்தி தான் தெரியும்ல. அவ ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதுல கரெக்டா இருப்பா. அவ தானே வாக்கு கொடுத்து கூட்டு வந்திருக்கா. இப்ப அதவ கரெக்டா தானே இருப்பா. ஜபா முடிச்சிடுறேன். விடுங்க சிவகாமி அம்மா. இல்ல அவ இது போக சொல்லிட்டா. 2 பேர் கூட அதுக்கு போங்க. டீச்சவா ஒத்தையில முடிச்சிடுறேன். உள்ள போங்க சீக்கிரம். சிவகாமி அம்மா சீக்கிரம் உள்ள போங்க. அம்மா இசை எங்க போனா? எங்க போற? உள்ள வா. உன்னை போட்டுட்டு வந்து இசை. நீ யாருக்காக போற? உள்ள வா. இல்ல அது சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். வந்துட்டல. இந்த குடும்பத்துல இருந்து போனா சந்தோஷமா தான் போகணும். வேதனையோட போக கூடாது. புள்ள தாச்சு புள்ள, அவள் தான் நான் தாங்கிக்கிறாரு. வா. உங்க பாரு, நீ மனசுல நொந்து போனா அது அந்த புள்ளைய தான் பாதிக்கும். அந்த புள்ளைக்காகாது. வா. எங்க பழைய சொந்தக்காடு? ஆமா, ஒரு பொம்பளை ஒப்படைச்சிட்டு நான் போவேன். நீ தள்ளி, நான் பாத்துக்கிட்டேன். இங்க ஏதோ பெரிய சம்பவம் நடக்குது. சீக்கிரம் போ. இவனுக்கு நான் பாத்துக்கிடுவேன். உன் கையில பாயிரம் இல்ல. நீ போ. இல்ல, உன்னை விட்டு எப்படி போக முடியும்? இங்க பார், உன் நண்பனுக்கு பக்கபலமா இருக்கிற நீதான். அத உன்னை போட்டு தர வந்திருக்கானுங்க. போ. மரியாதையா கேசியை காப்பாத்து. போ. டேய் புள்ளைய காப்பாத்து. போ. அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கண்ணு வச்சிருக்கேன். அது எடு. மரத்துக்கு பின்னாடியா? ஆமா, நான் வரும்போது கொண்டு வச்சிட்டேன். பின்னாடி பாரு. அதை எடுத்து நீ கிளம்பு. இல்ல, நீ வச்சுக்க. நான் வேற ஏதாவது பாத்துட்டு சொல்ல கேளு. போ. நீங்க போ. டேய் மர பிள்ளைய காப்பாத்து. போ. வாடா. பாக்கலாம்.
டேய் நண்பா, நான் ஒண்ணுமே பண்ணலடா. டேய், அவன் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போனான். நான் அவகிட்ட ஏற்கனவே இது தேவைப்பாடன்னு போய் சொல்லி வச்சிருந்தேன். அவன் ஏதாவது குடிச்சு பெருக்கி ஏதாவது தெரிஞ்சுட்டுனா அதுக்காக தான்டா புடுங்கினேன். புடுங்கும் போது தெரியாம அவன் மேல கை போட்டுட்டேன். இப்ப அதுக்கு என்னடா? இல்லடா, இந்த பையன் என்ன தப்பா பேசுறதுக்கடா. டேய், எவனும் தப்பா பேசிட்டே இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவனுக்கு கேஷுவலா தான் நினைச்சிட்டு போயிருக்காங்க. ஒண்ணு இல்ல விடு. என்னடா நீ பாரு, உன் மகன் அலெக்ஸ் சாரணும் சொல்லி சொல்லி சிரிப்பானுங்கடா. வெறுத்தா ஒவ்வொருமா போச்சுடா. இங்க பாரு, இங்க மத்தவன் சிரிக்கான்லாம் நம்ம யார்ட்டையும் பழக முடியாது. நமக்கு பிடிச்சதுன்னா பழகணும். நமக்கு அவங்க வேணும்னா நம்ம பழகணும். மத்தவன் சிரிப்பான், சிரிக்கிற அளவுக்கு இங்க எந்த உறவும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. நமக்கு பிடிச்சா அந்த மனுஷன் தான் உலகத்திலேயே நமக்கு அழகு. நண்பா, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சதுன்னா அந்த மனுஷங்க தான் உலகத்திலேயே அழகு. இங்க பாரு, உன்னை நம்பதுக்கு நான் இருக்கேன். இங்க எந்த உறவும் உனக்கு வேண்டாம் என்ன தவிர. அதனாலதான் நான் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன். அலெக்சாண்டர் தப்பா நினைச்சலாம் கை பிடிக்கவே இல்லடா. பிடிச்சா என்னன்னு கேட்க? அது நான் பிடிக்க கூடாடா. நான் பிடிச்ச தப்புல வேற. நீ இப்படியும் ஓடிக்கிட்டே இரு. வா, கூட கட்ட நம்ம தூங்க வைக்க. வா நம்ம, நான் ஒன்னு சொல்லுவேன். உனக்கு பொருத்தமானவடா, சத்தியமா சொல்றேன்டா. உனக்கு பொருத்தமானவன்னா அது அலெக்சாண்டரா தான்டா. உளறிக்கிட்டு இருக்காத, நீ கூட வா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காத, வா மறுபடியும் உள்ள. டேய், நான் ஒண்ணு கணிச்சா அது சரியா இருக்குமா இருக்காதா? இருக்கும்டா. டேய், நான் சொல்றேன்டா, உன்ன மாதிரி மா வீரனுக்கெல்லாம் அந்த அலெக்சாண்டரா தான்டா பொருத்தமான ஜோடி. பயிலுக்கு வேண்டத வேலை பார்த்து விட்டுட்டு போயிடாத. வா. நாமதான் இதை விட மோசமா பேசுவோமே. நம்ம ரெண்டு பேரும் இதை மாதிரி பேசவே இல்லையாங்க. அது சும்மா பேசுவோம். இதை பேச வேண்டிய விஷயமா? வா. இல்லடா, அவ வீரம். அவ எப்பமாவது நீ சோம்பலா இருந்து பாத்திருக்க? ஒன்னே மாதிரி ராத்திரி கூட நீ முடிச்சிருப்ப. அப்படியே தான்டா அவளும் இருக்கா. டேய், நீ வீரன், உனக்கு எடுத்தோன்னா கோவம் வரும். அதுவும் சும்மா வராது, நியாயமா வரும். ஆனா என்ன, அவளுக்கு புசுக்கு புசுக்குன்னு வருது, கோவக்காரி. ஆனா அவ ஒன்னே மாதிரிதான்டா, ரா முழுதும் கழுகு மாதிரி முழிச்சு வேட்டையாடுறாடா. வேட்டையாடுறதுல அவ மண்ணி. பேசு பேசு, வா முத கூடத்துக்குள்ள போல. அப்படியா நண்பா, நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை செழிப்பாக்கணும்டா. நீ என் கூட இருந்தாலே செழிப்பு தான், வேற யாரும் எனக்கு வேண்டாம். வா. நீ அப்படி சொன்னா நான் நல்லாவே இருக்க மாட்டேன்டா. டேய், உடனாம வா. டேய், இங்க பாரு, நான் சத்தியமா சொல்றேன், உன் வாழ்க்கை நாசம் போனதுக்கு நான் என்ன காரணம்? அன்னைக்கு இனியா கிட்ட நான் தப்பான தகவலை சொல்லலன்னா இனியா அன்னைக்கு உயிரோட இருந்துட்டு போடா. நான் தான்டா காரணம். ஆயுதத்தை நான் எடுத்துட்டு வரலையா? டேய், ஆயுதம் எப்பவும் என் இடுப்பே வச்சிருப்பேன். டேய், நான் ஆயுதத்தை எடுத்துட்டு வரலடா. என்ன கொல்ல போறியா கிங்ஜின் ராஜா? ஆமா, உன்னை கொல்ல போறேன். டேய், ஆயுதத்தை காணுமேடா. நான் தான்டா இனியாவை கொண்டுட்டேன். உன்னை இப்படி ஆக்கிட்டேன்டா. ஒன்னு வாழவே விடலடா. உன் பிள்ளைங்களுக்கு தாய் இல்லாம பண்ணவே நான் தான்டா. டேய், இன்னைக்கு நீ விரத பத்தியம் இருக்கன்னா, எந்த புள்ளியும் தொடாம விரதமா இருக்கன்னா, அந்த பாவத்துக்கு நான் தான்டா காரணம். ஆயுதத்தை நான் இது வைக்க மாட்டேனே. டேய், சீக்கிரம் கூடத்துக்குள்ள வா. அந்த ஃபேனுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. அந்த கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னது பெரிய பிரச்சனையா போச்சு. அதை நான் பெல்ட்டுக்குள்ளேயே வச்சிருப்பேன். டேய், ஆயுதம் இல்ல, நம்ம நிக்க வேண்டாம். வா. டேய், நீ இல்லற வாழ்க்கை வாழணும்டா, அதான்டா என் ஆசை. டேய், ஆயுதம் இல்ல, உங்ககிட்ட ஆயுதம் இருக்கா? டேய், நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கேன்டா. நீ மட்டும் உனக்குன்னு ஒருத்தி தேர்ந்தெடுத்து வாழ்ந்தா அடுத்த நாளை நான் ஒருத்தி கட்டிக்கிறதான்டா. அப்பா, சீக்கிரம் கூடத்துல போங்க. நினைச்சேன்டா. டேய், என்கிட்ட ஆயுதம் இல்ல, சுத்தி வரைச்சிட்டானுங்கப்பா. டேய், புள்ள ஜப்பா பாதுகாப்புல இருக்கா. இவன் போதையில இருக்கான். இப்போ நாங்க மாட்டினோம், இவனால இப்ப சண்டை போட முடியாது. என்கிட்ட இப்ப ஆயுதம் இல்ல. இப்ப வச்சிருப்பீங்கல்ல? டேய், அது அந்த ஃபேனுக்குள்ளே இருக்குடா. சரி, நான் இவனை தூக்கிட்டு போறேன். அப்போ போற வழியில போட்டுவானுங்க. சரி, நாங்க இதை பிடிங்க. டேய், ஒரு உடக்கிட்ட போட்டுவேன். நான் பாத்துக்கிட்டேன். வேண்டாம், நீ போ. சுத்தி வளைச்சிட்டானுங்க. இங்க இருக்க அத்தனை பேர் நம்ம களத்துல இறங்கினாலும் குறைஞ்சது 2-3 உசுராக போயிடும். அந்த முட்டாள்தனத்தை பண்ண வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் செய்யி. கார்ல கொஞ்சம் பாம்பு வச்சிருக்கேன். இங்க பாரு, சுத்தி 4 பக்கமும் ஒவ்வொரு பாம்பு வச்சிரு. பாம்பு வைக்காத இடத்துல மட்டும் நம்ம சண்டைக்கு நின்னா போதும். 4 பாம்புக்கு மேல இல்ல. நான் அதை சேஃப்டிக்காக வச்சிருந்தேன். சரி, இங்க பாரு, கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு 4 பக்கமும் வை. ஆனா இப்ப கார் கிட்ட போகணுமே. கார் அந்த திசையில நின்னுட்டு இருக்கு. இங்க பாரு, நான் இந்த சைடு இருக்க நான் சமாளிக்கிறேன். அவனை நான் சமாளிச்சிட்டு இருக்கும் போதே நீ கார் கிட்ட போயிரு. இப்போ ஒன்ன தவிர யாரும் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் எவ்வளவு சமாளிக்க முடியுமோ சமாளிக்க. நீ
சீக்கிரம் கார் கிட்ட போயிரு. ஆல்ரெடி மாணிக்கத்தை கூடத்துக்குலாம் காவலுக்கு ஆள அனுப்பிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கார்ல இருக்க பாம்பு மட்டும் நான் எடுத்தாதான் இங்க இருந்து ஒரு உசாது போகாம இருக்கும். அப்பா நீங்க மகதவனை கூட்டு கிளம்புங்க. இப்போ இவருக்கு என்ன? தண்ணி வச்சிருக்காரு. கிளம்பா. சரி ஒண்ணு பண்ணலாம். கிங்ஸி நீ உங்க மாமா தூக்கிட்டு கூடத்துக்கு போ. என்கிட்ட ஆயுதம் இல்ல. ஆயுதம் கூடத்துல மாட்டிக்கிட்டேன். சரி கிங்ஸி இவங்க மாமா தூக்கிட்டு கூடத்துக்கு போயிரு. நீங்க சமாளிச்சிருவீங்கல்ல? நான் சமாளிச்சிருவேன். இல்ல அப்போ நான் களத்துல இருக்க முடியாது. சொன்ன கேளு. ஆயுதத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீ மாமா தூக்கிட்டு கூடத்துக்கு போ. நான் முன்னாடி நெருக்கி போய்கிட்டு இருக்கேன். சாரிடா என்னமா சாரிடா. அவன் சொல்ற ஐடியா தான் கரெக்ட். நான் மாமா தூக்கிட்டு கூடத்துக்கு போயிட்டு மாமாவை கூடத்துல சேஃப்டியா வச்சுட்டு நான் பின்னாடியே வரேன். நீ முன்னாடி போங்க. சரி இந்த புடி. எங்க பாரு இந்த குளத்து வழியா போ. அப்போ கூடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். அப்பா அந்த குளத்துக்குள்ள கண்டிப்பா பதுங்கி இருப்பானுங்க. அதனாலதான் நம்ம எங்க இருக்கோம்னு கண்காணிச்சிருக்கானுங்க. சீக்கிரம் போ. என்ன ஒருத்தரையே காணோம். ஒருத்தரையே கூடத்துக்குள்ள காணோம். ஒரு நான் கண்ணை சந்து தூங்கிட்டேனோ. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அப்பா 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 எப்போ எப்போ அப்பா என்னங்க மாமா சாரன் மாமா கவி மாமா அண்ணா பாண்டி மாமா ஒருத்தரை காணும். எங்க போனாங்க எல்லாரும்? அப்பா அப்பா சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆளை காணோம். அபியம்மா சிவகாமியம்மா அபியம்மா குழம்பு கூட்டெல்லாம் கிடக்குது, கறியெல்லாம் கிடக்குது. இப்பதான் வெந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாரையும் காணோம். யாரு யாரு சொல்லுங்களேன். ஹலோ எங்க இருக்கீங்க? யார் அழுதா? அப்பா 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 எங்கப்பா போனீங்க? என்ன என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மங்கள தெரியுதே, கண்ணியும் தெரிய மாட்டேங்குது. அம்மா அப்பா அப்பா கண்ணு சுத்துதுப்பா. அப்பா கண்ணு சுத்துது. இது என்ன இடம்?
நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. யார் நீ? நீங்க எல்லாரும் இங்க குலதெய்வத்தை வணங்க வந்திருக்கீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? இந்த குடும்பத்தோட சாபம் இன்னும் உங்களோட நிழலா நடக்குதே. உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உன் அம்மாவும் இறப்பதற்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு ரகசியத்தை சுமந்துக்கிட்டு இருந்தா. என் அம்மா பத்தி உனக்கு தெரியுமா? என் அம்மா பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் அம்மா பத்தி நீ பேசிட்டு இருக்க. யாரு முதல்ல நீ? உங்க அம்மா எப்படி இறந்தாள்னு இந்த அரண்மனையில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா அவ சாவு இயற்கையானது கிடையாது. நான் உனக்கு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன். அவ விட்டு சென்ற ரகசியம் இப்போ உன் வயிற்றுக்குள்ள வளருது. இந்த வம்சத்துல 3 பெண்கள். முதல் பெண் பெரிய ராணி அள்ளி மலர், மர்மமான மரணம். இரண்டாவது அவளுடைய மகள் பொம்மிமா, அதே மர்மமான மரணம். மூன்றாவது நீ. மூணாவது பொண்ணோட கதை இன்னும் முடியல. உன்னை பயமுறுத்த வரல, உண்மைய சொல்லத்தான் வந்திருக்க. உன் அம்மா விஞ்ஞானி. அவ கண்டுபிடிச்சது ஒரு மருந்து இல்ல, ஒரு உண்மை. அந்த உண்மையை அவ உலகத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அவளோட உயிர் போயிடுச்சு. அவ யார கண்டுபிடிச்சாலோ அவன்தான் அவளை சாகடிச்சான். யாரவ சொல்லு, யாரவ? உனக்கு தெரிஞ்சிருக்கு. என் அம்மா கண்டுபிடிச்சவனா? என் அம்மா கண்டுபிடிச்சவனா எங்க அம்மாவை கொன்னா? அப்படி எங்க அம்மா கண்டுபிடிச்சவன் யாரு? சொல்லு, எங்க அம்மாவை சாகடிச்சது யாரு? சொல்லு சொல்லு, எங்க அம்மாவை சாகடிச்சது யாரு? எங்க அம்மாவை கொன்னது யாரு? உன் எதிரி உனக்கு வெளியில இல்ல. உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான். எங்க அம்மாவை கொன்னத எங்க வீட்டுக்குள்ள இருக்கானா? எங்க அம்மாவை கொன்ன
ரகசியம் பெரிய ராணியின் மரணத்தோட இணைஞ்சிருக்கு. பொம்மிமா மரணத்தோட இணைஞ்சிருக்கு. இப்போ ஓ மரணத்துக்காக காத்திருக்குது. சொல்லிட்டு போ, சொல்லிட்டு போ, சொல்லிட்டு போ. நீ உயிரோட இருக்கணும்னா உன் அம்மா இறந்த இரவின் உண்மையை கண்டுபிடி. இல்லனா 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 இந்த காட்டுல அடுத்த முறை உன்னை பார்க்கும்போது நீ மட்டும் இருக்கவே மாட்ட. யாருக்கு என் பொறுப்பு இருக்க கூடாது. என் வீட்டுல இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் அம்மாவை கொண்டவங்களும் அவங்க தானே. என் பொறுப்பு மாதிரி யாருக்குமே இருக்க கூடாது. என் பொறுப்பு மாதிரி யாருக்குமே இருக்க கூடாது. என் அம்மா கண்டுபிடிச்சவங்களா? என் அம்மா கூட இருந்தவங்க தான் எங்க அம்மாவை கொன்னாங்களா? அப்படி எங்க அம்மா கண்டுபிடிச்சது யாரு? அந்த கண்டுபிடிச்சவங்க யாரு? எங்க அம்மா கண்டுபிடிச்சது அது யாரு? அவங்க யாரு? எங்க அம்மா கண்டுபிடிச்ச அவங்க யாரு? அவங்க எங்க அம்மாவை கொல்லணும். அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எப்படி உயிரோட விட்டு வச்சிருப்பாங்க? கூட இருக்கிறவங்களா? எங்க வந்துட்டா? உள்ள போ. எதிர்ப்பு சொல்லிட்டாங்க. எங்க இருந்து வந்தாலும் தெரியல. போ, உள்ள போ. எப்படி இங்க வர முடியுது? நம்ம கோட்டை, நம்ம காடு, நாம மட்டும் ரகசியமா இருக்கிற இடம் எப்படி எதிரிக்கு தெரிஞ்சது? ஏய், இங்க வா. ஏய்! நீ தூங்கிட்டு இருந்த. இங்க எப்படி வந்தா? உன்னை கையில கட்டி தானே போட்டிருந்தோம். பரவாயில்ல. கட்டி போட்டிருந்தீங்களா? ஆமா, கோலத்தோட நீ வெளியில வந்துருவா. நான் கட்டி தானே போட்டேன். நான் வெளியே சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வெளியில வந்துட்டா. மகிமா உனக்கு காவலுக்கு இருந்தால? இல்லையே, யாருமே இல்லையா? மகிமா! சரி விடுங்க, அதான் நான் பத்திரமா வந்துட்டேன்ல. சரி வா, உள்ள போலாம். எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல, உங்க தள்ளி சாரோன்னு கவினா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் உன்னை கூட கழிச்சுட்டு போறேன் வா. அப்பா எங்க? அவனும் அங்கதான் சண்டை போட்டுட்டு இருக்கான். அலெக்சாண்டரா? அவன் தான் மெயினா நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்குள்ள வந்திருக்காங்க? மாணிக்கத்தை. மாணிக்க மாமாவியா? ஏன் தெரியல, ஒரு ரகசியமும் தெரியல. எவனையாவது பிடிச்சாலும் தெரியும். மாணிக்க மாமாவை எதுக்கு கொல்லணும்? தெரியல, இது எனக்கு புதுசா இருக்குது. இப்ப அவனை கொல்லதுக்கு அவசியமே இல்ல. ஏன் எங்க இருந்து வந்திருக்கானுங்க? எதுக்காக மாணிக்கத்தை வளைச்சு வளைச்சு வெட்ட வரானுங்கன்னு தெரியல. மாணிக்க மாமாவை மட்டுமா இல்லனா? அது உங்க அப்பா மகாதேவனியும் தான். ஆமா, உங்க அப்பா மகாதேவனியும் மாணிக்கத்தையும் தான் கொல்ல வராங்க. ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லிடக்கூடாதுன்னா ரெண்டு பேத்துக்குமே போட்டத்துல வந்திருக்கானுங்க. அப்போ மாணிக்கத்துக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆமா, தங்கச்சி புள்ள. இல்ல,
வேற என்னமோ இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு, உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு தான் ரெண்டு பேத்தையுமே பொறுத்தல வந்திருக்காங்க. என்னமோ இருக்கு. நானும் எவனாவது சிக்குமா பிடிச்சலான்னு பார்த்தா எவனும் சிக்கல. சண்டை போடுவானுங்களா? பாதி பக்கம் பாவம் வச்சு விட்டுட்டோம். சண்டை போடுதோம், ஆனா கையில சிக்கலானுங்க. சிக்கனா உடனே எதையாத்து நட்டு செத்துலானுங்க. எவங்கிட்ட இருந்து எதையும் வாங்க முடியல. இப்ப சாதாரண ஒருத்தனை பிடிச்சிருக்கானோ, நான் அதை போய் பார்த்துட்டு வரேன். நீ உள்ள போ. சரி பாத்து. நீ பார்த்து உள்ள போ. சரி. இக்கத்தை வந்து கோரை விட்டு வெளியில வராத. சரி. மாணிக்கம் மாமா, மகாதேவன் அப்பா, நான் என்னமோ ஒரு ரகசியம் இருக்கு. அப்பாவுக்கு விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தனா இதுக்கு தான் அடிக்க வரானுங்கன்னு அப்பா முன்னுக்குட்டியே சொல்லி எல்லாரையும் உஷார்படுத்தியிருப்பாரு. அப்படி உஷார்படுத்தலைன்னா எனக்கு காவலுக்கு மகிமா தானே இருந்தா. அப்ப எங்க போனாலாம்? மகிமா, மகிமா இல்லையே. உயிரே போனாலும் அப்பெல்லாம் போக மாட்டாள. உசிரை கொடுத்தாலும் கொடுப்பா. ஒருவேளை யாரும் வரட்டினா கூட அவன் என்னை பாதுகாக்கணும்னு நினைச்சிருப்பா. அப்படி போக மாட்டாள. மகிமா, ஒருவேளை மகிமாக்கு வேற ஏதாவது நடந்துச்சுன்னா. மகிமா, மகிமா, மகிம். ஐயோ, என்ன வேற கூடாத விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்களே. ஆனா மகிமா எங்க போனான்னு தெரியல. மகிமா, மகிமா, மகிமா. இது என்ன இடம்? என்ன விசித்திரமா இருக்கு. காட்டுக்குள்ள இப்பெல்லாம் இருக்குமா? இல்லையே, நான் வந்த அன்னைக்கு எல்லா பக்கம் சுத்தி பார்த்தேனே. இப்படி ஒரு இடம் இல்லவே இல்லையே. இப்ப என்ன புதுசா இருக்கு? இப்ப எங்கடி போகணும்? யாராவது இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ஞானத்திர மாமா, ஞானத்திர மாமா, டேக் கவின், டேக் கவின், ஜான் மாமா, அபி அக்கா. ஐயா, நான் கூப்பிடுறது யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. எங்க வந்திருக்கேன்னு தெரியலையே. பயமா இருக்கு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. வழியே தெரிய மாட்டேங்குது. யாராவது இருக்கீங்களா? ஜோஸ் மாமா, ஜோஸ் மாமா, ஜோஸ் மாமா. ஜோஸ் மாமா, வழி பாதை ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. மாமா, மகிமா, அபிகா, அத்தா, ஞானத்திர மாமா, ஞானத்திர மாமா. எடி ராணி, எடி ராணி. அவ வர மாட்டா. அவ வேற இடத்துல மாட்டிட்டா. யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? உன் வாழ்க்கையில நடக்க கூடாதது, நீ எதிர்பார்க்காதது, இனி நினைச்சு நினைச்சு அதிலிருந்து வெளிவர முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? மாமா, ஜாஸ் மாமா, ஜாஸ் மாமா. இந்த காட்டுக்குள்ள யாருமே தப்பி வர முடியாது. விதி அழைத்தவங்க மட்டும்தான் வர முடியும். யாரு? யாரு? என்னைய இங்க கொண்டுட்டு வந்த? யாரு? இத விட்டு யாரு? நான்
உங்களை இங்க கொண்டுட்டு வரல. நீங்க 2 பேரும் உங்களுடைய விதியை தேடி வந்திருக்கீங்க. இங்க நான் மட்டும் தானே இருக்கேன். நீ யார சொல்ற? நாங்க 2 பேரும் யாரு? இங்க நான் மட்டும் தானே இருக்கேன். ராணி இல்ல விதி. நீங்க 2 பேரும் இங்க வந்தது விதி. ஒருத்தன் தன் காதலை மறைச்சுக்கிட்டே வாழ்கிறான். இன்னொருத்தன் தன் காதலை இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. ஆனா இருவருக்கும் ஒரே பெண்ணு. எப்படி இங்க வந்த? எப்படி இங்க வந்த? நான் வரல மாமா. நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல. நான் அங்க தான் நின்னுட்டு இருந்தேன். நீ போகலன்னு ஈஸியா கொண்டு வீடு சொன்னாங்க. ஈஸியா கொல்ல பார்த்தாங்க. அவ கையில கட்டியிருந்த விலங்க அவுத்து விட்டாங்க. கிங்சி மாமா அவளை கட்டி போட்டிருந்தாரு. அவ வெளியில வந்துட கூடாதுன்னு. ஆனா அது தானா வந்துட்டு. நான் அவுக்கல, அது தானா வந்துச்சு. நீ இங்க இருந்து போகலன்னா உன்னை கொன்னுருவேன்னு சொன்னாங்க. தானா கட்ட வந்துச்சு. அதை பயந்துட்டேன். என்னால ஈஸிக்கு ஆயிடக்கூடாதுன்னு வந்துட்டேன் மாமா. இங்க நான் எப்படி வந்தேன்னு தெரியல மாமா. இங்க இது போறதுக்கு வழியில மாமா யாரோ என்னமோ சொல்றாங்க மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா. இங்க யாருமே இல்லையா? யாரு? யாரு? கொன்னுருவேன். யாரு? பயமா இருக்கு மாமா. பயமா இருக்கு மாமா. இருவருக்கும் ஒரே பெண். யாரு? அவன் இவளை விட்டு விலகுறதே இவன் மேல காதல் இல்லாமலாம் இல்ல. அவளை தன் மனைவியாக்குனா அவ விதவியாகிடுவான்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு இந்த பூமியில வாழ எழுதப்பட்ட காலம் முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. நீயோ உன்னை யாரென்று உலகமே மறந்து போன நேரத்துல உன்னை முதலில் அடையாளம் கண்டவள் இவள். அதனால் உன் மனசு அவளை விட்டு போக மறுக்குதே, சரியா? ஆனா கேளுங்க, காத தப்பில்ல. ஆனா இந்த காட்டுக்குள்ள நீங்க செய்ய போற ஒரே ஒரு தவறு உங்க காதல மட்டும் அழிக்காது. என்ன தவறு? அத நீங்க இப்ப கேட்க கூடாது. ஏன்னா நீங்க செய்ய போறது உங்களுக்கே தவறுன்னு தெரியாது. ஒரே ஒரு நொடி உங்க இருவருடைய மனசு உங்களை வெல்லும். அந்த நொடியில நீங்க செய்ய போற ஒரு செயல் இந்த குடும்பத்தோட பழைய கதவை திறக்கும். அந்த கதவை திறந்துட்டா திரும்ப மூட முடியாது. அவனோட உயிர் போகலாம், அவளோட வாழ்க்கையும் போகலாம். ஆனா அதை விட பயங்கரமானது, நீங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிடும். இன்று இரவு நடக்க போறத யாராலும் தடுக்க முடியாது. ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, காதல் தொடங்குற இடத்துல சில நேரம் மரணமும் காத்திருக்கும்.
போறது மட்டும் அல்ல, உங்க சந்ததி விதியும் மாற்ற போகுது. எழுதப்பட்ட விதியை மாற்ற முடியாது. சரி, இங்க இருந்து நம்ம எப்படியா தப்பிக்க வழியை பார்க்கலாம். மகிமா, நம்ம இங்க போலாம் மாமா, நம்ம இங்க போலாம். மகிமா, போலாம் மாமா, இங்க போலாம். போலாம் மாமா, இங்க எப்படியாவது போயிடலாம் மாமா. இல்ல, அவனை மறக்க முடியாது. என்னால அவனை மறக்க முடியாது. மகிமா, போலாம் மாமா, இங்க எப்படியாவது போயிடலாம் மாமா. சரி. ஏய்! கொண்டு வேண்டாம். ஐயோ, என்ன ஒரு மாதிரி தோணுது. ஆமா, இங்க என்ன பாதை போகுது? வந்து இவ்வளவு நாள் ஆகுது, இந்த இடத்துல நான் போவே இல்லையே. இது எங்க போற பாதை? சரவண, அந்த சைடு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். இனி இந்த சைடு மட்டும் முடிச்சுட்டா ஆபரேஷன் முடிச்சு விட்டுடலாம். நான் இந்த சைடு எல்லாம் முடிச்சுட்டேன். ஏய், இந்த பாதை இது கூட இங்க இருந்துச்சு. பாதை இருந்தது, ஆனா இப்ப திறந்திருக்கு. திறந்திருக்கா? ஆமாண்ணே, போட்டியில இருந்துச்சு. அந்த சைடு யாரும் போனது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நிஜமாவே போட்டி தான் இருந்துச்சு. போட்டி இருந்துச்சா செவரு இருந்துச்சான்னு தெரியல. இப்ப திறந்து கிடக்கு. ஒரு இந்த பாதி வந்துருப்பாங்களோ? இல்லையடா, விசித்திரமா இருக்கு. இதுல சமாதி தானடா இருந்துச்சு. சமாதியா? மகாதேவன் அப்படிதான் சொன்னாரு. அது சிவ சமாதின்னு சொன்னாரு. சிவ சமாதினா உயிரோடு இருக்கும் போதே புதைச்சிருவாங்க. அதுக்கு பேர்தான் சிவ சமாதி. அவங்களே அவங்க மரணத்தை தேடிக்கிடுவாங்க. இதுல கல்லறை தான் இருந்துச்சு. இப்ப அது திறந்து கிடக்கு. ஒருவேளை யாராவது இதுக்குள்ள போயிட்டாங்கன்னா என்ன சொல்ற? இல்லடா, இப்படி திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? உள்ள போய் பாப்போம். அண்ணே, அண்ணே, வந்துட்டாங்க. என்னடா, எனக்கு தப்பு நடக்கு. தப்பு நடக்கா? மனசு ஒரு மாதிரி நெருடலா இருக்குடா. ஏதோ எனக்கு சொந்தமானது என் கைவிட்டு போற மாதிரி மனசுல வலிக்குடா. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு என் கைவிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கு. இனிமேல் அது எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஏதோ உணர்த்துற மாதிரி இருக்கு. சரிண்ணே, நீ குளத்துக்குள்ள போ. மிச்சவளை நான் முடிச்சுட்டு வரேன். சரி. என்ன, இந்த வாசலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படி தோணுச்சு. இதை யாராவது அடிச்சு வைங்க. இந்த மகாதேவன் எங்க போனாரு? வாயில வரதெல்லாம் போய் ஜீவஜாமதினு சொன்னாரு. இங்க இருந்து வழிபாதை உருவாயிருக்கு. இவரை எதுவுமே நம்பதுக்கு பயமா இருக்கு. முதல்ல இவருக்கு யாருமே தெரியல. உண்மையிலேயே இவர் பொம்மிமா புதுசு தானே சந்தேகமா இருக்கு. இல்லைன்னா பொம்மிமாத்த பேர்ல இவர் யாரும் முன்ன வந்திருக்காரா? புரிய மாட்டேங்குத. இவரை புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை பொம்மிமாத்த புதுசு வேற யாரும் இருப்பாங்களா? இவரு வேற யாரும் இருப்பாரா? இவர் பண்றதெல்லாம் பொய்யா இருக்குத. இவர் சிவ சமாதின்னு சொன்னாரு. ஆனா இப்ப வாசல் திறந்திருக்க. நம்ம கிட்ட எல்லாம் அப்படிதானே சொன்னாரு. மகிமா, வேண்டாம் மாமா, இங்க போறதுக்கு ஏதாவது வழி பாருங்க மாமா. மகிமா, இங்க பாரு மாமா, நம்ம இங்க எப்படியாவது தப்பிச்சு போகணும் ப்ளீஸ் மாமா. இது என்ன இடம் கூட தெரியல.
இங்க நீ எப்படி உள்ள வந்தனும் தெரியல, நான் எப்படி உள்ள வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் எங்கேயோ இருந்தேன், நீ எங்கேயோ இருந்த. நாம ஏன் இங்க வரணும்? நாம ஏன் இங்க இப்படி வெளியில போக முடியாம தவிக்கணும்? விதி மாத்த முடியாது. மாமா, நீங்க ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும். வேண்டாம் மாமா, நம்ம இங்க இருந்து போயிடலாம் மாமா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். உங்களை பிடிக்காம இருக்குமா மாமா? பாசம் காட்டுறீங்க, அதை விட அக்கறையா இருப்பீங்க. அன்னைக்கு எனக்கு ஆபத்துன்னு வந்தப்போ என் மானத்தை காப்பாத்துனீங்க. உங்க மேல தனி மரியாதையும் அன்பு இருக்கு மாமா. உசுறு கேட்ட கூட கொடுப்பேன். ஆனா மனசு முடியாது மாமா. எனக்கு உன் மனசுதான் வேணும். மாமா, இது நீங்க பேசல, இந்த இடம் நம்மள பேச வைக்குது. என் மனசை ஒருபோதும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னால கொடுக்க முடியாது மாமா. அது அவனுக்கு கொடுத்துட்டேன். மனசை முழுக்க வாழ்ந்துகிட்டு இருக்கான் மாமா. உசுரை விட இந்த இடத்துல கொடுத்துருது. என் மனசை என்னால கொடுக்க முடியாது மாமா. அவனை உயிருக்கு உயிரை வச்சிருக்கேன். அவன் கூட மானசீகமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மாமா. சரி, நான் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பாதை இருக்கான்னு பார்க்க. எல்லா பக்கம் விசித்திரமா இருக்குதே. இது சிவ சமாதின்னு தான் சொன்னாங்க, ஆனா இங்க உள்ள விசித்திரமா இருக்குதே. நானும் இதுக்குள்ள எப்படி வந்தேன்னு தெரியல. சரி, நான் ஏதாவது பாதை இருக்கான்னு பார்க்க. மாமா, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேர் கையிலுமே எதுவுமே இல்லை. முந்தானிய விளக்கு. வந்திருக்கானுங்க, என்னதான் போட வந்திருக்கானுங்க. அவனுக்கு எதுக்காக என்ன போட வந்திருக்கானுங்கன்னு வீட்டில் இருக்க யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இங்க பாரு, எவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடறேன். நான் என் உசுறு போறதுக்கெல்லாம் ஒரு நாள் அஞ்சினதே இல்லை. அப்படியே இந்த உசுறு போறதா இருந்தாலும் உனக்காக தான் போகணும். அவனுக்கு நினைப்பு எல்லா ரகசியமும் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கனாலதான் என்ன தூக்குறானுங்க. இங்க பாரு, என்னை தூக்கி அவங்க கொண்டுவானுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சிரு. இங்க பாரு, நீ எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரகசியங்கள் வெளியில வந்துச்சுன்னா சத்தியமா இசை உன்னை மன்னிக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, குடும்பமே உன்னை ஒதுக்கிறோம். உன்னை தெய்வமா பாக்குற இந்த குடும்பம் சத்தியமா உன்னை கண்டு பயப்படும். என் காதலுக்கு அடையாளமா என் புள்ள பாண்டிய இந்த மண்ணுல வருவான். அதுக்குள்ள வேலையை கச்சிதமா முடிக்கிறேன். இங்க பாரு, இசைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதே. இங்க பாரு, நீ எப்பவுமே கிங் தான், மகா கிங் தான் யாச்சு செய்யணும். இந்த இடத்துக்கு இன்னொருத்த இல்ல, எப்பவுமே வரக்கூடாது. எப்பவுமே ஏன் கிங் மட்டும் தான் இருக்கணும். ஏன் நன்மை கிங் மட்டும் தான் இருக்கணும். இன்னும் 60வது நாளே எல்லாத்தையும் முப்பிச்சிருவேன். உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்கு. நீங்க எல்லாரும் காமெடியா நினைச்சிட்டு இருக்கானுங்க. முடிக்க, சீக்கிரம் முடிக்க.
உன்னோட இன்னொரு 2 பக்கம் அவனுக்கு தெரிஞ்சதே கொலை நடிக்க போவானுங்க. அதுக்கு முன்னாடி ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சுதான் சத்தியமா உனக்கு பயப்படுவானுங்க. குறிப்பா உடனே ஜானு. அதுக்கான வழிகளாம் பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரம் முடிக்கிறேன். சாரம் ஒருத்தனை பிடிச்சான். நான் அதை தப்பிக்க வச்சேன். சாரோனுக்கு இப்ப என் மேல சந்தேகம் வந்துருச்சு. சரி, நான் பாத்துக்கலாம். யாருக்கு எதுவும் தர வேண்டாம். என் புள்ள பாண்டிய வரைய வரைக்கும் பாத்துக்க விடு. நீ மட்டும் கூட இருந்தேன். டேய், உசில கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர பின் வாங்க மாட்டேன். நீ ஒண்ணு பின் வாங்குறதுக்கே கூட போதா இல்லடா என் நண்பன். நான் உன்னை கிங்காவே பாத்துட்டேன்டா. நான் இந்த மண்ணை விட்டு கண்ணை மூடும் போது கூட உன்னை இதே கம்பீரத்தோட மகா கிங்கா தாண்டா பாத்துட்டு போனோம். என் கிங்ஸன் எப்பவுமே மகா கிங்கா தான் இருப்பான். என் கூட இருக்கிற என் நண்பன்டா. தோத்து போக மாட்டேன், பயப்படாத. கண்ணை மூணாலும் 2 ஒன்னாதான் கண்ணை மூடுவோம், பயப்படாத. நான் யாரையோ ரூம் ஆட எடுத்தேன். என் நண்பன் தான் எனக்கு எல்லாமே. நான் எத்தனையோ வீரங்களை பார்த்தேன்டா. உன்ன மாதிரி மாவீரனை நான் பார்த்தது இல்லடா. எத்தனை மறுபக்கம், எத்தனை ரகசியம். நீ உண்மையிலே மகா கிங் தான்டா. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் சாத்தியமே இல்ல. அப்படிலாம் நம்ம பண்ணணும்னு உசுருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடும். இங்க பாரு, நான் ஏன் உசுரை பத்தி கவலைப்படல. உனக்கு எந்த உதவி செய்யறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன பண்ணுவீங்க அது பண்ணி எனக்கு தெரியாது. சொன்ன டேட்டுக்கு முன்னாடி என் பாண்டிய மண்ணுக்கு வரணும். உசுருக்கே உத்தரவாதம் இல்லாம போயிடும். இங்க பாரு, நார்மலுக்கு ட்ரை பண்ணலாம். நார்மல் தான், ஆனா சீக்கிரம் பிறக்கணும். இந்த புள்ள வரும்போதே பெரிய பிரச்சனையை சந்திப்பான். இல்ல இவன் வெளியில வராம கூட போயிடுவான். இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் செய்ய. எனக்கு என் பாண்டி இந்த மண்ணுக்கு சீக்கிரம் வரணும். இசை, இங்க பாரு, நீ ஏற்கனவே ரொம்ப சின்ன போல இருப்ப. நீ சித்த உடம்பா இருக்க. இதெல்லாம் ரிஸ்க் வேண்டாம். இங்க பாரு, என்னால தாங்கிக்க முடியும். எனக்கு மனசுல தைரியம் இருக்கு. இங்க பாரு, இந்த வம்சத்துக்கு பாண்டியன் தேவை. பாண்டியன் வந்தாதான் எல்லா குழப்பமும் தீரும். இல்லன்னு வச்சுக்க, எதிரி யாருன்னே கடைசி வரைக்கும் தெரியாம அடுத்த தலைமுறையும் என் பிள்ளைங்க கடந்து போராடுவாங்க. எதிரி யாருன்னு தெரியாமலே போராடிக்கிட்டு இருப்பாங்க. சொன்னா கேளு. இங்க பாரு, பாண்டி வந்தா எல்லாம் முடிஞ்சிடும். நீ நினைக்க மாதிரி இல்ல. நான் சொல்றேன்ல, யாழினி எனக்கு ஏதாவது பண்ணு. இங்க பாரு, இன்னும் 60 நாள் இருக்கு டேட்டு. அதுக்கு முன்னாடி பாண்டிய இந்த மண்ணுக்கு வரணும். ரொம்ப ரிஸ்க். இங்க பாரு, இது உசுறு சம்பந்தப்பட்டது. அது எனக்கும் தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். மனசுல எனக்கு தைரியம் இருக்கு. இசை, என் மேல உனக்கு அன்பு பாசமும் இருக்குல்ல. இங்க பாரு, நான் மகாராணி. இந்த குடும்பத்தை ஆள பிறந்தவா. இந்த தலைமுறை மட்டும் இல்ல, இனி வரப்போற அத்தனை தலைமுறைக்கு நான் மட்டும் தான் கடைசி வாரிசு. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல பெண் வாரிசே கிடையாது. நானும் இந்த மண்ணை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, அடுத்து இந்த குடும்பத்தை யாருமே வாரிசு இல்ல. ஏற்கனவே மூத்த 2 பையனையும் நான் பன்னியப்பட்டிக்கு நான் கொடுத்துட்டேன். இப்ப இந்த வம்சத்துக்கு எந்த அரசனும் இல்ல. இந்த பாண்டிய தேசத்துக்கு எந்த அரசனும் இல்ல. இப்போ எனக்கு என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துனா இந்த வம்சமே அழிஞ்சிரும். பாண்டிய பிறந்தா மட்டும்தான் இந்த குடும்பத்தோட அரசன். இல்லைன்னா வம்சமே கிடையாது. இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசாகிய பெண் வாரிசாகிய எனக்கும் இதே வம்சத்துல பிறந்த செம்புலிங்கையோட வம்சத்துல பிறந்த ஒருத்தனுக்கும் பிறக்கிற குழந்தை தான் வாரிசு. அதுவும் செம்புலிங்கையாவே மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு பிறக்கிற பொழுதுதான் வாரிசு. அதனால வீடு எங்க 2த்தையும் சேர்த்தது. நானும் கிங்ஸிலும் சேர்ந்தோம். இப்ப எங்க 2த்துக்கும் பிறக்கிற புள்ள மட்டும் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. ஏன்னா நான் இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு. எனக்கு பிறக்க போற பொழுதுதான் இந்த மண்ணை ஆள முடியும். இந்த செம்புலிங்க வம்சத்தோட வாரிசு, நேரடி வாரிசு. என் புள்ள மட்டும் தான் இந்த குடும்பத்தை அரசாட்சி பண்ண முடியும். எனக்கு மட்டும் இப்ப பிறக்கலனா செம்புலிங்க வம்சத்துல அடுத்த அரசாட்சி பண்ணதுக்கு யாருமே இருக்க முடியாது. வாரிசே இல்லாம அழிஞ்சிடும். அந்த வம்சமே அழிஞ்சு போயிடும். பாண்டியன் பிறக்கணும். பாண்டியன் பிறந்தாதான் செம்புலிங்கைய வம்சம் தலைக்கும். இல்லைன்னா செம்புலிங்கைய கனவெல்லாம் வீணா போயிடும். அவங்க எதுக்காக உசுர விட்டாங்களோ அத்தனை வீணா போயிடும். இங்க பாரு, என் உசுரை பத்தி எனக்கு என்னைக்குமே கவலை இல்ல. ஒரு அரசினா அந்த குடும்பத்துக்காக உசுரை கொடுக்கறதுக்கு தயங்க கூடாது. அப்படி கொடுக்க தயங்கினா அவன் அரசியே இல்ல. நான் என் உசுரை பத்தி நான் கவலைப்படல. இங்க பாரு, பாண்டியன் பிறக்கணும். எவ்வளவு சீக்கிரம் வெளியில வருவானோ அவன் வரட்டும். இசை, நீ சொல்றதெல்லாம் புரியுது. இவன் சுட்டி எனக்கு எல்லாமே புரியுது. உனக்கு ஏதாவது ஒண்ணுமே சத்தியமா? அப்படியே எனக்கு சாவு நிறைவேற்றினாலும் உனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா நிஜமா எழுதி வச்சுட்டு தான் போவேன். என் உசுருக்கு நான் பயப்படவே இல்லை இசை. உன் மேல பாசத்துலதான் என்னால இதை செய்ய முடியல. இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும். இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் தான் கடைசி வாரிசா இருக்க கூடாது. கிங்ஸனுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கணும். அது சாத்தியமா?
சாத்தியம் இல்லைன்னு தெரியும். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? அவர் இணைய மாட்டாரு, நான் இணையணும். புரியல. கிங்ஸனுக்கு என் மேல ஒரு துளி கூட காதல் இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல நான் கிங்ஸன் கூட இணைஞ்சேன்னா பெண் வாரிசு பிறக்கும். இது கிங்ஸனுக்கு தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதனால தானே நான் அரசி. எனக்கு மறைவான எந்த விஷயமும் இருக்க முடியாது. அப்படி மறைவா இருக்குன்னா அது இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுக்கு இருக்காது. கிங்ஸனுக்கு என் மேல ஒரு துளி கூட காதல் இல்லாத நேரம் நான் அவர் கூட இணையணும். ஆனா அது சாத்தியம் இல்லாததுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கிங்ஸனுக்கு என் மேல என்னைக்குமே காதல் இல்லாம போகாது. அளவுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் தான் உருவாக்க முடியும். நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க போயின்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, சில உசுர பூமிக்கு வரணும்னா நாம சில உசுர கொடுத்துதானே ஆகணும். இங்க பாரு, 60 நாள் வரைக்கும் காத்திருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரமா இந்த பாண்டிய அந்த மண்ணில் பரப்பானோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏமாத்துறியா? என்னையவே நான் எப்படி ஏமாத்த முடியும்? என்ன சொல்ற? எல்லா ரகசியமும் உனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா நடந்த எல்லாமே உனக்கு தெரியும் அலெக்சாண்ட்ரா. என்ன சொல்ற? உன் ஆள் மனசுக்குள்ள எல்லாமே பதிவாயிருக்கு. உனக்கு எல்லாமே தெரியும். சில கசப்பான சம்பவங்களால நீ அதை மறக்கடிச்சிட்டு இருக்க. நீ உனக்குள்ள தேடு. நிச்சயமா உன் கூட பிறந்தவன் யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு அவனை நல்லா தெரியும். நீதான் தூக்கிய வளர்த்த. என்ன சொல்ற? உனக்குள்ளதான் இருக்குது. உனக்கே தெரியும். அவன் யாருன்னு உனக்கே தெரியும். சில கசப்பான நினைவுகளை தூக்கி தூர ஏறி உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். நீ இவ்வளவு கசப்பான நினைவுகளை உன் இதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி தேடி எப்படி கண்டுபிடிப்ப? இத்தனை சுமைகளை வச்சுக்கிட்டு நீ என்னைக்குமே இனிமையானவர்களை தேடவே முடியாது. முத கசப்பானவர்களை எல்லாத்தையும் தூக்கி ஏறி உன் இனிமையான நாட்கள் உன் கண்ணு முன்னாடி தெரியும். நீ யாரு என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ற? ஆள் மனசுக்குள்ள சில ஆறாத வடுகள் இருக்கு. அதை அப்புறப்படுத்து. உன் தம்பி உன் கண்ணு முன்னாடி வருவான். தம்பியா? ஆமா, உன் கூட பிறந்தது தம்பி. தம்பியா? இதே குடும்பத்துக்குள்ளதான் இருக்கா. நீ கூட அவனை பார்த்த. நீ கூட அவன்கிட்ட பேசுன. என்ன சொல்ற? நான் அவன்கிட்ட பேசுறேனா? அவன்கிட்ட பேசுறேனா? அவன்கிட்ட தான் எப்பவும் பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. நீ என்ன சொல்ற? நான் அவன்கிட்ட பேசுறேனா? ஆமா, நீ அவன்கிட்ட பேசுன, சண்டை போட்ட, கத்துன. உனக்கு அவனை பிடிக்கும், உள்ளுக்குள்ள பிடிக்கும். சரி, நான் உனக்கு விடுகதை போடட்டா? உனக்கு அவனை பிடிக்கும், ஆனா பிடிக்காது. அவனை பார்த்தா சண்டை போடுவ, அவனை அவ்வளோ வெறுப்ப. ஆனா உண்மையா நீ வெறுக்கவே இல்லை. யாருன்னு கண்டுபிடி பாப்போம். பிடிக்கும், ஆனா வெறுக்கிறேன். எனக்குதான் அந்த கிங்ஸன் ராஜா பெத்த அத்தனை பிள்ளைங்களையும் பிடிக்குமே. ஆனா வெறுக்கதான் செய்வேன். அது அவர் பெத்த பிள்ளைங்கல்ல. தேங்க்ஸ். மறுபடியும் இந்த குடும்பத்துக்காக நீ சண்டை போட்டதுக்கு, உசுரை காப்பாத்தினதுக்கு. இல்ல, நான் இங்க தானே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தேங்க்ஸ். பரவாயில்ல. நான் இந்த குடும்பத்துல இருந்துட்டே சில விஷயங்களை மறைச்சிட்டேன். நான் இல்ல, அது உண்மை பொய்யான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி தோணுது. என் கூட பிறந்த பிறப்பு இருக்கதாவும் அப்படின்னு என் உள்ள மனசு சொல்லுது. நான் அனாதை இல்லைனோ, நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேனோ எனக்கு தோணுது. அதனால என் கூட பிறந்த பிறப்பு உங்க குடும்பத்துல இருக்கதா அது இமேஜிங் தான். அதாவது கற்பனை தான் பண்ணியிருக்கேனா இல்லை அது உண்மையான எனக்கு தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூட பிறந்த பிறப்ப தெரிய வந்திருக்கா. அதானே, உங்ககிட்ட எல்லாம் மறைக்க முடியுமா என்ன? அது உண்மையா பொய்யான்னு தெரியல. உண்மையாவே இருக்கட்டுமே. பரவாயில்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிங்ஸன் ராஜாவுக்கு தயக்கமா? ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரம் பேசியிருப்பேன். பொண்ணுங்க கிட்ட பேசி பழக்கம் இல்லை, அதான் சில தயக்கம். பெண்களை கண்ணை பார்த்து பேசினா நான் சரியா பேசுறேன்னு எனக்கு தெரியல.
என் மனசுக்கு தெரியும் நான் கண்ணை பார்த்து பேசுறேன்னு. நேர்பட பேசணும். நான் உங்ககிட்ட பேசணும். ஆனா இங்க இல்ல. அப்போ மேல மலைக்கு உச்சில அங்கேயா? என் கூட நம்பி வரலாம். நான் பயப்படல. அலெக்சாண்டரா பயப்பட மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட பேசணும். பேசுற ரகசியம் 2 பேரை தாண்டி வேற எங்கேயும் போக கூடாதுக்காக தான் மலைக்கு கூப்பிட்டேன். இப்ப வரணும். இன்னைக்கு ராத்திரி 6 மணிக்கு. இருட்டுனதுக்கு அப்புறமா? என்னால உன்னை பாதுகாக்க முடியும்னு நான் நம்புறேன். நான் வரேன். நம்பி வாரேன்னு சொன்னதுக்கு நன்றி. சும்மாவே குரங்குமா தான் இருக்க. என்ன எது பண்ணாலும் ரிப்பீட் பண்ணிருதா? குரங்கு, பண்ணி, முளக்குரங்கு, தியாவாங்க. கொரிலா. நீ கொரிலாவா? நீ கொரிலாவா? ஏய் கொன்னுற பாத்துக்க. டேய் சீவிடுவேன். வேஸ்டியை கையாலே பிடிச்சிருக்கல, உருவனேன்னு வச்சுக்க. அத்திவ உருவனான உருவிடுவா. டேய் முத கத்தி பிடிக்க முன்னாடி வேஷ்டி முறை எப்படி கட்டணும் படிச்சுட்டு வாடா. எனக்குலாம் கட்டு தெரியும்னா அந்த சிவகாமி கட்டி விட்டுருப்பா, அப்படிதானே? எங்க அம்மா பத்தி சிவகாமின்னு சொன்னா கொன்னுருவேன். சிவகாமி சிவகாமின்னு சொல்ல முடியும். ஏண்டா வேஷ்டியை சிறுக்க பிடிச்சுக்க. உள்ள எதுவும் போட்டிருக்கே அப்படி? இல்லடா பயந்துரண்டா தான் கேட்க. உனக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு பெரிய முழுமாடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு வேஷ்டியை பிடிச்சுக்கிட்டே அலையிறியா, உனக்கு வெக்கமா இல்ல? டேய் எனக்கு தான் பயமா இருக்கு. எங்க என் முன்னாடி அவுந்து விழுந்துருமோனே. டேய் அவசரத்துல கையை எடுத்துறாதடா. அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். அழகடிச்சு வர வேண்டியதுதான். ஏற்கனவே முகரக்கட்டையே தெரியல. சொல்லும்போது எவ்வளவு பதட்டமா இருக்கு. அப்போ எங்களுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கும்.